அம்பரசம்பேட்டையில ஒரு பொண்ணு வந்துட்டு பொறந்த குட்டிங்கள செவுத்துல அடிச்சு கொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ எங்களுக்கு மெசேஜ் வந்திருந்துச்சு. நாங்க எல்லாருமே எங்க டீம் எல்லாருமே அங்க போய் நேர்ல விசாரிச்சோம். அது வந்து ரொம்ப கொடூரமான செயல் அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க. அதுல எல்லா ஃபுட்டேஜும் இருக்கு. அந்த பொண்ண போய் நாங்க விசாரிச்சோம். நாங்க பேசினப்ப, "எனக்கு புடிக்கல. நான் அடிச்சு கொன்னேன்." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதாவது பெரிய நாய்ங்கள அடிச்சு கொன்றுருக்காங்க. விஷம் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா பச்சை குழந்தைய செவுத்துல அடிச்சு பந்து மாரி விளையாடுற காட்சிய பார்க்கிறப்ப, ஒரு ஒரு பொண்ணா, ஒரு அம்மாவா, ஒரு ஒரு தாய்மை உள்ள உள்ள எல்லாருமே ஒரு பொண்ணுக்கு மட்டும் கிடையாது. ஆணும், பொண்ணும் எல்லாருக்குமே அந்த ஈவு இரக்கம் எல்லாருக்குமே மனுஷன்னாலே அது இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கா என்னன்னு கூட தெரியல. அ அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றா. நான் அப்படிதான் அடிச்சு கொன்னேன். 3 நாய் கொன்னேன். மிச்ச நாய் வந்து எங்கன்னா கட்டி தொங்க விட்டு சாக்கு பையில போட்டுருக்கா. ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனோம். அவரு வந்து நிக்கிறாரு போலீஸ்காரு. அவருக்கு முன்னாடியே அந்த சாக்கு பைய அந்த பொண்ணு உள்ள தூக்கிட்டு போகுது. நாங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் எங்க அந்த குட்டிய குடு நாங்க கூட்டிக்கிட்டு போறோம்னதுக்கு, "குட்டி என்கிட்ட இல்ல" அப்படின்னு நான் கொண்டு போய் விட்டுட்டேங்குது. அவரு கேட்டாரு, இல்ல விடலையே. நான் இங்க தானே நிக்கிறேன்னு" அந்த போலீஸ்காரர் சொல்றாங்க. ஆனா இல்ல, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்த காட்டுது. நாங்க போய் பார்க்குறோம். அங்க எதுவுமே இல்ல. அப்ப கேட்கிறப்ப அது சொல்லுச்சு, "அம்மா நாய் வந்து தூக்கிட்டு போயிருக்குங்குது." மாத்தி மாத்தி பேசுச்சு. எங்களுக்கு ரொம்ப அது வருத்தமா இருந்துச்சு. இது வந்து 1 தடவ, 2 தடவ இல்ல. அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 4 தடவ அந்த பொண்ணு மேல சிஎஸ்ஆர் காப்பி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுன்றதுனால. குழந்தை இருக்குன்னு மனித நேயம் பார்க்கிற ஒரு மனிதர்கள், ஏன் இந்த வாயில்லா ஜீவனங்களுக்கு யாருமே பார்க்கல? மாடு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கன்னுக்குட்டியும் மாடு வந்து நிக்குது. அத உருட்டுக்கட்டையால அந்த பொண்ணு அடிக்கிறா. தண்ணி எடுத்து அது மேல ஊத்துறா. ஏன் வாயில்லா ஜீவன்களும் நம்மளோட தானே வாழ்றாங்க இந்த பூமியில. அதுங்களோட தான் நம்மளுடைய பொறப்பு, இறப்பு எல்லாமே அதுங்களும் சேர்ந்து தான் உலகமே. அத வந்து நாய் புடிக்காதவங்கன்னு இருக்காங்க, புடிச்சவங்கன்னு இருக்காங்கன்றது இப்ப பிரச்சனையே இல்ல. ஆனா புடிச்சவங்க வாழ்றதே சில பேர் அதனால தான் இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கப்ப அந்த பிள்ளைங்களுக்கு சட்டம் எங்க இருக்கு? ஏன் இது மாரி வந்து அந்த சட்டத்த குடுக்குறவங்களும் மனுஷங்க தான். 6 அறிவு உள்ளவங்க தான். அதுங்களும் வாழட்டும். அதாவது கடிக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன நம்ம செய்யலாம்? பயப்படாதீங்க. அவேர்னஸ் பண்ணலாம். ஒரு வேக்சின் போடலான்றத சொல்லலாமே தவிர, இல்ல சோறு போடாத. அத வந்து அடிச்சு கொல்லுங்க. இல்ல தூக்கிட்டு போங்க. இது மாரி சிலர்கள் வார்த்தையில சில நபர்களோட வார்த்தைகள்ல வர்றத, மக்கள் என்ன பண்றாங்க? சில பேர் இது மாரி தன்னோட கையில அதிகாரத்த எடுத்துக்கிட்டு, சட்டம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. என்ன வேணா பண்ணலாம்ன்னு அவங்க துணிஞ்சு செய்றாங்க. தயவு செய்து அது மாரி உங்க எல்லாருக்கும் நம்ம கவர்ன்மெண்ட் வந்து உலகத்துல எவ்வளவு நாள் எல்லாரும் வாழ போறோம்னு தெரியல. எல்லாருமே வாழ்ற நாள்ல சில சந்தோஷங்களோட சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கை பயணத்த வாழ்றோம். அந்த ஜீவன்களை கொடூரமா கொலை பண்ணாம, விஷம் வச்சு கொல்லாம, இப்படி இந்த ஜீவன தொட்டா, இந்த மனுஷன தொட்டா, இந்த சட்டம் இதுக்கு குடுக்கும் அப்படின்ற ஒரு பயத்த நம்ம கவர்ன்மெண்ட் உண்டு பண்ணணும்.